ஏங்க இந்த மீனை பத்தி ஏதேதோ சொல்லணும்னு தோணுதுங்க. வணக்கம் இந்திய பெருங்கடல் மீனவன். ஏங்க எப்பவும் போல ஆழ்கடல்ல வலை விட்டு மீன்கள் பிடிக்கிறதுக்காண்டி போயிட்டு இருந்தாங்க. சரி போறதான் போறோம், இந்த பொம்மை தூண்டில ஏதாவது மீன் மாட்டதா பாப்போம் அப்படின்னு கடல்ல தூக்கி போட்டோங்க. நம்ம தூண்டியை கடல்ல போட்ட கொஞ்ச நேரத்திலேயே ஒரு பம்பர கட்ட மண்டையை நம்ம தூண்டில மாட்டிட்டாங்க. ஏங்க இவனுக்கு இந்த பேர்லாம் கிடையாது அப்படின்னு நினைப்பீங்க. இவன் தாங்க பரலா மீன், சும்மா பொரிச்சு சாப்பிட்டு அடிபொலியா இருப்பாங்க. இப்போ நான் கையில வச்சிருக்கிற இந்த மீன் ஆழ்கடல்ல உள்ள மீன்கள் வந்து பாத்துச்சுன்னா சும்மாவே விடாதுங்க, பின்னாடியே போகும். ஏன்னா பாக்குறதுக்கே எவ்வளவு அழகா இருக்குது பாத்தீங்கன்னா இந்த மீன். சும்மா ஒரு ஃபண்ணுக்காண்டி சொன்னாங்க. இப்போ இந்த மீனை தான் இரவு சாப்பாட்டுக்காண்டி தோலெல்லாம் உரிச்சு மசாலாம் தடவி பொரிச்சு சாப்பிட போறோம். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்விங்க, எனக்கு மீன்களே பிடிச்ச மீன் அப்படின்னா சால மீனுங்க. அதே மாதிரி உங்களுக்கு எந்த மீன் வந்து பிடிக்கும் அப்படின்னு கீழே வந்து கமெண்ட் பண்ணிருங்க. இது மூலமா நம்ம ஃபேமிலி என்னென்ன மீன்கள்லாம் பிடிக்கும் அப்படின்னு நானுமே தெரிஞ்சுப்பேன். இப்போ கடல் மேல ஒரு ஃப்ரெஷ்ஷான இரவு சாப்பாடு வந்து ரெடி ஆயிட்டுங்க. இனிமே சோறு வச்சு அது மேல ரசத்தை ஊத்தி நம்ம இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷா பிடிச்ச பொரிச்ச மீனை ஒரு புடி பிடிக்க வேண்டியதாங்க. ஏங்க இந்த மீனை சாப்பிட்டோம் அப்படின்னா இதோட டேஸ்ட் அப்படியே சொர்க்கத்துல இருக்கிற மாதிரி இருக்குங்க. அப்படியே நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.